ராஜ், டேய் நீ போலீஸ் ஆபீசர் தானே? என்னடா சந்தேகம்? உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறேன், சொல்றியா? தாராளமா கேள்றா. கொலை செய்தவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது இல்ல? போலீஸ் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு வேணும்னா தப்பிச்சுக்கலாம். ஆனா அவன் மனசாட்சி கிட்ட இருந்து அவன் தப்பவே முடியாதுடா. மனுஷன் பிறக்கும் போதேவா குற்றவாளியா பிறக்கலாம்? சந்தர்ப்பம் சூழ்நிலை அவன் அப்படி ஆக்கி வச்சிடுது. சந்தர்ப்பத்தை சொல்லி வாதாடினா உலகத்துல எந்த மனுஷனுமே குற்றவாளி இல்ல. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் நமக்கு 6 அறிவை கொடுத்தது. அதே ஆண்டவன் தானே கேவலம் பாச உணர்ச்சிக்கு நம்மள அடிமையாக்கிறான். உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்யறவனை தட்டி கேட்கறதுக்காகத்தான் சட்டம் இருக்கு. நாங்க இருக்கோம். அப்படின்னா குற்றவாளி நிம்மதியாவே வாழ முடியாது இல்ல? யாரா சொன்னா நிம்மதியா இருக்கலாம்? அவன் செஞ்ச குற்றத்தை ஏத்துக்கிறதா வழி. அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறதா வழி. ஏத்துக்கிறதா வழி. ஆமா, அவன் செய்த குற்றத்தை ஏத்துக்கிறது தான் வழி. நடராஜ்,